ஆரம்பிச்சுட்டாங்க. குக்கு வித் கோமாளி 5ஓட போட்டியாளர் லிஸ்ட் இப்போ சமூக வலைதளத்துல கசிய ஆரம்பிச்சிருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குற ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா பிக் பாஸ் தான். நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு கேட்டா குக்கு வித் கோமாளி தான். பிக் பாஸ் சீசன் இப்பதான் ரீசெண்டா முடிஞ்சிச்சு. அதுவே இன்னும் ஓயாத நிலையில இப்போ குக்கு வித் கோமாளி 5th சீசன் இப்ப ஆரம்பிக்க போறாங்களாமா. இன்னும் சில வாரங்கள்ல ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கங்கிற கேள்விக்குறி கண்டிப்பா மக்களுக்கிடையில பெரிய எதிர்பார்ப்பை இன்னைக்கும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், கடந்த 4th சீசன்ல வந்து செஃப் தாமு மற்றும் வெங்கடேஷ் இவங்க 2 பேரும் தான் வந்து நடுவராக இருந்துட்டு இருந்தாங்க. அதுல ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த பர்சன் யாருன்னா ரக்ஷனும் விஜய் மணிமேகலை 2 பேரும் தான். அது மட்டும் இல்லாம கோமாளிகள் எல்லாருமே வழக்க போல இருக்கிறவங்க மட்டும் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க போட்டியாளரா அப்படிங்கிற லிஸ்ட் வந்து லைட்டா கசிய ஆரம்பிச்சிருக்கு. யாருன்னா வடிவுக்கரசி, டப்பிங் கலைஞரான தீபா வெங்கட், நடிகர் தம்பிராமையனோட மகனான உமாபதி ராமையா, நடிகை மாளவிகா மேனன், பிக் பாஸ் 7 போட்டியாளரான நம்ப விஷ்ணு, பாண்டியன் ஸ்டோர்ல மீனாவா நடிக்கும் ஹேமா அவர்கள், அது மட்டும் இல்லாம டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதரோட மகளும் இந்த போட்டியில கலந்துக்க போறதா சில செய்திகள் வெளியா இருக்கு. ஆனா இது உண்மைங்கிற மாதிரியும் பேசல, பொய்ங்கிற மாதிரியும் பேசல. சோ விஜய் டிவி தான் இவங்க தான் அப்படின்னு கை காட்டி ஆகணும். சோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் 7 இப்பதான் முடிஞ்சிச்சு. சோ இன்னைக்குமே வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில பரவிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப அடுத்து குக்கு வித் கோமாளி வேற லெவலா போக போகுது அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசிகர்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.